கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை 5. அதன்பின் இனி வழக்கம் போல் வார இறுதியில் வந்து தந்தையை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி தங்களோடு வருமாறு நந்தன் வந்தனாவை அழைக்க, அவருக்கோ தன் அண்ணனை இங்கு இந்நிலையில் விட்டுவிட்டு வர விருப்பமே இல்லை. அங்கிருப்பவர்களோடு சேர்ந்து தயானந்தனை வந்தனாவும் கவனித்து கொள்ள துவங்கினார். இல்ல நந்து, நான் இங்க இருந்து அண்ணாவை பார்த்துக்கிறேன் என்றவரை குற்ற உணர்வோடு பார்த்தவன், அப்போ அப்பா மேல எனக்கு அக்கறை இல்லாம அப்படியே விட்டுட்டேன்னு சொல்றீங்களா அத்தை என்றான் வலி நிறைந்த குரலில் நந்தன். சிச்சி, உன்னை போய் யாராவது அப்படி சொல்லுவாங்களா கண்ணா? நீ இங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அளவுக்கு செஞ்சு இருக்கும் ஏற்பாட்டை பார்க்கும்போதே நீ எங்க மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்கேன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாம எல்லாருக்கும் தெளிவா புரியும் நந்து. நான் இப்போ சொல்றது அண்ணாவை கூட இருந்து நான் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான். இத்தனை வருஷம்தான் நான் என்ன நடந்ததுன்னே தெரியாம யாருக்கும் பயனில்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டேன். இனியாவது என்னை தூக்கி வளர்த்த எங்க அண்ணனுக்கு என்னால முடிஞ்ச பணிவிடைகளை செஞ்சு நானே பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேனே என கெஞ்சுதலாக கேட்டவரை மறுத்து பேச மனம் வராமல் அதற்கு சம்மதித்தான் நந்தன். ஆனாலும் இவர்களை பிரிந்து மீண்டும் இவர்களும் இங்கும் அவன் அங்குமாக இருக்க வேண்டி உள்ளதை எண்ணி வருந்தியவனுக்கு இங்கேயே தங்க முடியாத சூழ்நிலை. இந்த கெஸ்ட் ஹவுஸ் சிட்டியில் இருந்து வெகு தொலைவில் உள்ளடங்கிய பகுதியில் இருந்தது. இவர்கள் இருவரின் உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் இத்தகைய சூழலில் இருப்பதே சரி என எண்ணியே அவர்களை இங்கு ஆள் அரவரமற்ற அமைதியான பகுதியில் வைத்து பராமரித்து வந்தான் நந்தன். ஆனால் இங்கிருந்து அவன் அலுவலகம் சென்று வருவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. எப்போதாவது சில நாட்கள் அப்படி செல்ல வேண்டி வந்தால் கூட சமாளித்து விடலாம். அதுவே தினமும் இத்தனை மணி நேரம் பயணம் செய்து போவதும் காலையும் மாலையும் வாகன நெரிசலில் பயணித்து வருவதும் எல்லாம் அது வெகு கடினமான ஒன்று. தன் இத்தனை வருட தொடர் போராட்டத்தின் பின் கிடைத்திருக்கும் சிறு சந்தோஷத்தை இழக்க விரும்பாமல் இவர்களோடு இங்கேயே இருக்க அதையும் செய்ய தயாரானான் நந்தன். அதே நேரம் மினுவை எண்ணி அவனுள் சிறு தயக்கம் எழுந்தது. பிஞ்சு குழந்தையை வைத்திருக்கும் நிலையில் அவளுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போனால் கூட அவசரத்துக்கு அருகில் நல்ல மருத்துவமனை என்று எதுவும் இல்லை. குழந்தை மருத்துவரை, அதுவும் வழக்கமாக இவர்கள் பார்க்கும் மருத்துவரை பார்க்க எவ்வளவு வேகமாக பயணித்தாலும் கூட குறைந்தது 2.5 மணி நேரமாவது ஆகும். குழந்தை விஷயத்தில் அது பல நேரங்களில் சிக்கலாக மாறும் வாய்ப்பு இருப்பது புரிய அதில் பரிசோதனை முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ள விரும்பாமல் முன்பு போலவே வாரம் ஒரு முறை வந்து இங்கேயே வார இறுதி நாட்களை கழிப்பது என்ற முடிவுக்கு வந்தான் நந்தன். இடையில் எப்போது நேரம் கிடைத்தாலும் விடுமுறையை தேடி விடுதியில் படிக்கும் மாணவனாக இங்கு ஓடி வந்து விடுவான் நந்தன். இதை தவிர தினமும் வந்தனாவோடு அலைபேசியிலும் பேசிவிடுவான். இவதையெல்லாம் எண்ணியவாறே அமர்ந்திருந்த மித்ராவின் அருகில் வந்து அமர்ந்தார் வந்தனா. வேலையெல்லாம் எப்படி போகுது மித்துமா என்று மித்ரா அலுவலகம் செல்ல துவங்கி இருப்பதை அறிந்து அக்கறையுடன் கேட்டவருக்கு சந்தோஷமாக தன் அனுபவங்களை பகிர்ந்தவள் புதிதாக தனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை பற்றியும் சொல்ல, அதை பற்றி பேசும்போது அவளின் முகத்தில் வந்து போன பாவங்களை கவனித்து கொண்டிருந்தவருக்கு மித்ராவின் மகிழ்ச்சி நன்றாகவே புரிந்தது. ரொம்ப சந்தோஷண்டா, இது உனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை இல்ல என்று அவர் கேட்டதுதான் தாமதம். அவள் இதில் என்னவெல்லாம் செய்ய நினைத்திருக்கிறாள், எப்படியெல்லாம் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் என அனைத்தையும் ஒரு உற்சாக ஊற்றாகவே மாறி சொல்லிக் கொண்டிருந்தாள் மித்ரா. அவற்றையெல்லாம் சிறு புன்னகையோடு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த வந்தனாவுக்கு மித்ராவை பார்க்கும் போதெல்லாம் தன்னை சிறு வயதில் பார்த்தது போலவே இருந்தது. ஆரம்பம் முதலே தன்னை அறியாமல் ஏதோ ஒன்று மித்ராவை அவருக்கு மனதளவில் நெருக்கமாக உணர்த்தி கொண்டே இருந்தது. பல நேரங்களில் அது என்ன வகை உணர்வென புரியாமல் அவளையே தூரத்தில் இருந்து பார்த்து அனுமானிக்க முயன்று கொண்டிருப்பார் வந்தனா. ஆனால் அதற்கான விடைதான் அவருக்கு இப்போது வரை கிடைக்கவில்லை. ஒருவேளை தன் சின்ன கண்ணனின் மனைவி என்பதாலா, இல்லை இந்த கட்டி தங்கத்தை இந்த உலகிற்கு தந்ததாலா என்றெல்லாம் கூட யோசித்து பார்த்து விட்டார். ஆனால் அதையும் மீறி
எதுவோ ஒன்று மித்ராவை அவருக்கு நெருக்கமாக உணர வைத்து கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் மித்ராவை அறிமுகம் செய்தபோது அவளுக்கு உறவென யாரும் இல்லை என நந்தன் ஒரு முறை கூறியிருந்ததாலேயோ என்னவோ, இந்த வயதில் இவளுக்கு இப்படி ஒரு நிலையா என்ற வருத்தமா? இல்லை, இதே நிலையில் இதே வயதில் வந்தனாவும் தனியே உறவென யாரும் இல்லாது நின்றது அவரின் நினைவுக்கு வந்ததோ எதுவோ ஒன்று. வந்தனாவை மித்ராவோடு இணைத்து பார்க்க செய்திருந்தது. இப்போதும் அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்தவர், பாப்புவ அங்க யாரோ பார்த்துக்கிறதுக்கு இங்க என்கிட்டயே விடலாம் என்றார் லேசான வருத்தத்தோடான குரலில் வந்தனா. அதில் அவ்வளவு நேரம் நிறுத்தாமல் பேசிக் கொண்டிருந்தவள் சட்டென என்ன பதில் சொல்வதென புரியாமல் திரும்பி அவரை பார்த்து விழிக்கவும், நொடியில் மித்ராவின் முகம் சோர்ந்து போனதை கவனித்திருந்த வந்தனா, எனக்கு புரியுதுமா, நீங்களும் இங்க இருந்து தினமும் ஆஃபீஸ் போக முடியாது. நானும் இப்போ இருக்க சூழ்நிலையில அங்க வந்து தங்க முடியாது. குழந்தையும் இங்க தனியா வச்சுக்கவும் முடியாதே என அனைத்தையும் புரிந்து உணர்ந்தே பேசினாலும் குழந்தையை பார்த்து கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கம் லேசாக அவரிடம் எட்டி பார்த்தது. கவலையே படாதீங்க அத்தை, இது தற்காலிகமானதுதான். கூடிய சீக்கிரம் இதுக்கு என்ன ஏற்பாடு செய்ய முடியும்னு நான் பார்க்குறேன் என்று அங்கு வந்து அமர்ந்தான் நந்தன். அதன் பின் பேச்சு அப்படியே திசை மாறியது. அலுவலகத்தில் வேலை பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் கேம் முழுமையாக முடித்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதன் பின் அவர்களின் நிறுவனம் இறுதிக்கட்ட சோதனை செய்து முடித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டால் அதற்கடுத்து அடுத்த பகுதியை வடிவமைக்க துவங்கிவிடலாம் என்ற எண்ணத்தோடு வேகமாக நடந்து கொண்டிருந்தது வேலைகள் அனைத்தும். ஸ்கிரீன் பார்ட்னர் நிறுவனத்தினரால் முன்பே அங்கீகரிக்கப்பட்ட கேம் தான் என்றாலும் கூட ஏனோ அவர்களிடம் இறுதி சோதனைக்கு ப்ராஜெக்டை கொண்டு செல்லும் வரை மித்ராவினுள் ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஏனெனில் இந்த தொழில் உலகம் அப்படிப்பட்டது. இது எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும். யாரையும் அடித்து வீழ்த்துவிட்டு யார் வேண்டுமானாலும் மேலே வர வாய்ப்புண்டு. இப்படி என்ன வேண்டுமானாலும் நிகழும் என்பதை அனுபவபூர்வமாக கண்டிருந்தவள் அதே பதட்டத்தோடே வலம் வந்து கொண்டிருந்தாள். வீட்டில் இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்தாலும் மித்ராவின் முழு கவனமும் இறுதி நாளை நெருங்க நெருங்க அவளின் உழைப்பில் உருவாகி இருந்த கேமின் மீது மட்டுமே இருந்தது. இதை தவிர்த்தால் குழந்தையின் மேல் கவனம் திரும்பும். இதை தவிர வேறு எதிலும் ஆர்வமோ கவனமோ இல்லாமல் இருந்தால் மித்ரா. சரியாக சாப்பிடாமல் கூட வேலையே உலகம் என்பது போல் இருப்பவளை தொடர்ந்து கவனித்த நந்தன் மாலை 3 மணியை நெருங்குவதைக் கண்டு, மித்ரா போதும், சாப்பிட்டு வந்து வேலையை பாரு என்று கண்டிப்போடு அழைத்தான். இதோ 2 மினிட்ஸ் என்று 10வது முறையாக சொல்லியவளின் பார்வை கூட தன் அருகில் வந்து நின்றிருந்தவனின் மீது திரும்பவில்லை. அவளின் கவனம் முழுக்க மித்ராவின் எதிரில் இருந்த பெரிய திரையின் மீதே இருந்தது. மறுநாள் மாலை இறுதிக்கட்ட சோதனைக்கு வருவதாக ஸ்கிரீன் பார்ட்னர் நிறுவனத்திடம் இருந்து இன்று காலை தகவல் வந்ததில் இருந்து இப்படித்தான் இருக்கிறாள் மித்ரா. அனைத்தும் சரியாக இருக்கிறதா என மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து கொண்டும், எங்காவது ஏதாவது விட்டு போய் இருக்கிறதா என பார்த்து கொண்டும் உட்கார்ந்து இருந்தவள் இடையில் இருமுறை எழுந்தது கூட மினுவை பார்க்கத்தான். இதையெல்லாம் கவனித்திருந்த நந்தன் தன் பொறுமையெல்லாம் இழந்தது போல், போதும் மித்ரா என்று துவங்கவும் அவளின் அலைபேசி அழைக்கவும் சரியாக இருந்தது. இந்த ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டிருந்த மித்ராவின் குழுவை சேர்ந்த ஸ்ரீஜா அழைப்பதைக் கண்டு மேலும் பதட்டமானவள் வேகமாக அதை எடுத்திருந்தவள், ஏதாவது பிரச்சனையா ஸ்ரீ என்றாள். பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை மேம், ஒரு சின்ன டவுட் என்று ஸ்ரீஜா கூறவும் மித்ரா அப்படியே பேச்சை தொடர, பேசுனது எல்லாம் போதும், முதல்ல எழுந்து வா, சாப்பிட்டு அப்புறம் எந்த வேலையா இருந்தாலும் பாரு என்று கரார் குரலில் இடையிட்டு இருந்தான் நந்தன். நந்தனின் அந்த குரல் இந்த பக்கம் பேசிக் கொண்டிருந்தவளின் பேச்சு தடைபட, இதோ 2 மினிட்ஸ் என்று மீண்டும் அதே பதிலை மித்ரா சொல்ல முயலவும், மூச், முதல்ல எழுந்துரு என்றான் நந்தன். இதோ பேசிட்டு என சமாளிக்க மித்ரா முயல, அப்போ நீ பேசு, உனக்கு நான் ஊட்டுறேன் என அங்கிருந்த ஹாட்பேக்கை கையில் எடுத்தான். அவளுக்கு அப்படி நந்தன் ஊட்டுவது பிடிக்காத ஒன்று என்று தெரிந்து வேண்டுமென்றே கூறினான் நந்தன். இவர்களின் இந்த பேச்சுக்களை எல்லாம் அந்த பக்கம் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ரீஜாவுக்கு அது நந்தனின் கராராகவும் மித்ராவின்
கெஞ்சலாகவும் தெரிவதற்கு பதில் நந்தனின் காதலாகவும் அவளின் கொஞ்சலாகவும் புரிந்தது. அதில், சாரி மேம், தப்பான நேரத்துல ஃபோன் செஞ்சுட்டேன் போல, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறம் பேசுறேன் என்றவள் மித்ராவின் மறுப்பை கேட்கக்கூட தொடர்பில் இல்லை. அவள் வேகமாக இணைப்பை துண்டித்து விட்டதை உணர்ந்து கோபமாக திரும்பி நந்தனை பார்த்தவள், எல்லாம் உங்களாலதான், அப்படி என்ன அவசரம், அதான் வரேன்னு சொன்னேன்ல, இப்போ பாருங்க என்ன கேட்க வந்தானே சொல்லாம கட் பண்ணிட்டா என புலம்பினாள் மித்ரா. அவ என்ன 7 கடல் 7 மலை கடந்தா இருக்கா, இல்ல மொபைல் இல்லாத உலகத்துல தான் வாழ்றாளா? இதோ நாம இருக்க அதே ஆபீஸ்ல தானே இருக்கா, ஒரு 2 ஃப்ளோர் கீழே இறங்கினா நேர்ல பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சு நீயே கால் செஞ்சு பேசிடு, அவ்வளவுதானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஃபீலிங் என்றான் எளிதான குரலில் நந்தன். ஏன், அது பேசிட்டு சாப்பிட்டாதான் என்னவா என மித்ரா முகத்தை சுழிக்க, இப்போவே மணி 3, இதுக்கு அப்புறம் பொறுமையா சாப்பிட்டா அது லஞ்ச் இல்ல டின்னர் என்று நந்தனிடம் இருந்து இடக்காக பதில் வந்தது. இதற்கு மேல் நந்தனிடம் பேசி பயனில்லை என்று புரிய, மேலும் சாப்பிட செல்லாமல் இருந்து அவனின் கோபத்தை கிளற விரும்பாமல் எழுந்து சென்று சாப்பிட அமர்ந்தாள் மித்ரா. அவளோடு சேர்ந்து நந்தனும் அப்போதே சாப்பிட அமரவும் அவனை கேள்வியாக பார்த்தவள், நீங்களும் இன்னும் சாப்பிடலையா எனவும் ஆம் என்பது போல தலையை மட்டும் அசைத்து வைத்தான் நந்தன். ஏன் என்பது போல மித்ரா நந்தனையே கேள்வியாக பார்த்து கொண்டிருக்க, என்ன பொறுமையா பார்த்துக்கலாம், மறுபடியும் யாராவது கால் செய்யறதுக்குள்ள சாப்பிடு என்றவனும் சாப்பிட துவங்கவும் அடுத்த 2 நிமிடத்தில் குழந்தை அழ துவங்கி இருந்தாள். அதில் மித்ரா எழுந்து கொள்ளும் முன் சட்டென எழுந்து கொண்ட நந்தன், நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிடு என அந்த அறையின் கதவை நோக்கி வேகமாக சென்றான். ஏன், நீங்க சாப்பிடுங்க, நான் போறேன் என்றவளை நடையை நிறுத்தி திரும்பி பார்த்தவன், நான் இப்போ போனாலும் மறுபடியும் வந்து சாப்பிடுவேன், ஆனா நீ என்று முழுமையாக சொல்லாமல் நிறுத்தி அவளை கேலியாக பார்த்துவிட்டு சென்றான் நந்தன். அதில் இதழை சுழித்து கொண்டு மீண்டும் சாப்பிட அமர்ந்தவள் வேகமாக சாப்பிட்டு எழுந்து குழந்தையை வாங்கி கொள்ள சென்றவள் அங்கு நந்தன் குழந்தையோடு பொம்மையை வைத்து தரையில் அமர்ந்து விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டு சிறு புன்னகையோடு அதை ரசித்தவாறே கதவருகில் நின்றுவிட்டாள் மித்ரா. ஒரு காலத்தில் தன்னை நொடிக்கு நொடி பயத்திலேயே வைத்திருந்தவன் இவன்தானா என்ற சந்தேகமே இப்போதிருக்கும் நந்தனை கண்டு எப்போதும் போல் மித்ராவுக்கு இப்போதும் எழுந்தது. பார்வையிலும் பேச்சிலும் கோபத்தை மட்டுமே காண்பிக்க தெரிந்தவனுக்கு இப்படி அன்பை மட்டுமே பொழியவும் தெரியும் என்பதும் அவளுக்கு வியப்பாகவே இருந்தது. எவ்வளவு பெரிய நிறுவனம் இது, இதை இந்த நிலைக்கு உயர்த்த இரவு பகல் பாராமல் எவ்வளவு ஓய்வு உறக்கமின்றி உழைத்து இருக்கிறான் அவன் என்பதை ஒருமுறை வந்தனாவிடம் நந்தன் சொல்லிக் கொண்டிருந்த போது கேட்டிருக்கிறாள் மித்ரா. அன்னையையும் தம்பியையும் இழந்து தந்தையையும் அத்தையையும் அந்நிலையில் வைத்து பாதுகாத்து கொண்டே அவனின் உழைப்பில் உருவான இந்த நிறுவனத்தையும் அவனின் தாத்தா விதைத்து நந்தனின் தந்தை நீரூற்றி பாதுகாத்து வளர்த்து விருட்சமாக்கி இருந்த அவர்களின் குடும்ப தொழிலையும் விட்டுவிட முடியாமல் இங்கு சில நாட்களும் அங்கு சில நாட்களும் என உடம்பை வருத்தி கொண்டு பாதுகாத்து வளர்த்திருந்த தொழில் இது. அதை இன்று ஒரு குழந்தைகள் காப்பகம் போல் மாற்றி வைத்து கொண்டு குழந்தையோடு குழந்தையாக கொஞ்சி விளையாடி கொண்டிருப்பவன்தான் ஒரு காலத்தில் தன் அத்தனை துன்பத்திற்கும் காரணம் என நினைத்து பார்த்தவள் அவனுக்கும் இவனுக்கும் இடையில்தான் எத்தனை வித்தியாசம் என்பது போல் உதட்டில் உறைந்த புன்னகையோடு விழி அசையாமல் பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. விளையாடி கொண்டே இந்த பக்கம் திரும்பிய நந்தன் மித்ரா தன்னையே பார்த்தபடி நின்று இருப்பதைக் கண்டு என்ன என்பது போல் விழிகளை உயர்த்தவும் ஒன்றுமில்லை என்பது போல் தலையசைத்தவள், நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க என்றவாறே வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். நீ பார்த்துக்கோ, அதுக்கு ஏன் நான் போகணும் என்ற நந்தனை திகைப்போடு திரும்பி பார்த்தவள், நீங்க இன்னும் சாப்பிடலையேன்னு தான் சொன்னேன் என்றாள். அதை நான் அப்புறமா கூட சாப்பிட்டுப்பேன், எனக்கு இப்போ என் பொண்ணு தான் முக்கியம், அதனால நானும் இங்க தான் இருப்பேன் என மினுவின் கன்னத்தில் லேசாக தன் மூக்கை வைத்து உரசி கொஞ்சினான் நந்தன். அடே அப்பா, நான் எப்போ வேண்டாம்னு சொன்னேன், நல்லா இருங்க என்றவளும் குழந்தையின் பக்கம் தன் கவனத்தை திருப்ப மீண்டும் போய் கணினிக்குள் மித்ரா தலையை விட்டு கொள்ள கூடாதே என்றே வேண்டுமென்றே அவளோடு வம்பு வளர்த்து கொண்டிருந்தான் நந்தன்.